குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி முடிஞ்சிருக்கு பார்க்கலாம். நேற்று டவ் 30 73 பாயிண்ட் மைனஸு, எஸ்எம்பி வந்து 3 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 81 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, எஃப்டிஎஸ்சி 314 பாயிண்ட்டு, சிஎஸ்சி எல்லாமே டவுன் தான். இன்றைக்கி எஸ்டிஐ வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிடுச்சு. 26 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. காஸ்பி 452 பாயிண்ட்டு. யூஎஸ் டாலர் அது ஸ்ட்ரென்த்து தான் ஆகும். ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே வார் நடந்தால் ஏறக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து கோல்டு, அதுக்கப்புறம் அந்த டாலர். ஸோ டாலர் ஏறிக்கிட்டு இருக்கு, கோல்டு வந்து இறங்கிட்டுருக்கு. இது ஒரு டெம்பரரி கரெக்ஷன் தான், அதாவது நல்ல ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கு பேர். ஸோ இது கண்டிப்பாக மேலே போயிடும். சில்வரும் ப்ராஃபிட் புக்கிங் தான். காப்பர், க்ரூட் ஆயில் எல்லாமே ஏறி தாங்க இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்ம டேக்ஸு இப்போ ட்ரேட் ஆகிற டேக்ஸு 957 பாயிண்ட்டு டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிஎஸ்சி 40 இன்றைக்கி 253 பாயிண்ட்டு டவுனு. அப்புறம் நம்ம நிக்கி 1778 பாயிண்ட்டு டவுனு. ஆங்சங் 292 பாயிண்ட்டு டவுனு. நம்ம மார்க்கெட் இன்றைக்கி லீவு, இல்லைனா நம்மளும் பெரிய லெவலில் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இன்றைக்கும் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 632 பாயிண்ட்டு டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏன் இது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு டவுனில் இவ்வளோ பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அந்த மத்திய கிழக்கு பகுதியில் மிடில் ஈஸ்ட்டில் வந்து போர் பதற்றம், இராணுவ பதற்றம். அதனால் முதலீட்டாளர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேருங்களை வந்து விற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி எப்போவுமே மார்க்கெட் அது பிடிக்காது. போர் அப்படின்னு சொன்னாவே முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சேஃபஸ்ட்டு அசட் எங்கே இருக்குது, கோல்டும் டாலரும், அங்கே போயிடுறாங்க. அதனால் இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க. இதுதான் மெயின் காரணம். அது வந்து போர் நடந்து அன்றைக்கே மண்டேவே நமக்கு பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுச்சு. ஆனால் இதோட 4வது நாள் ஆகுது இன்னையோட. ஆனால் இன்னமும் ஃபர்தராக மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே இறங்கிட்டுருக்கு. பாருங்கள், எல்லாமே இறங்கிட்டுருக்கு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சரு 870 பாயிண்ட்டு. அதாவது இந்த வாரில் ரியலாக சம்மந்தப்பட்டவன் இவன் தான். இவனே வெறும் 870 பாயிண்ட்டு தான் டவுன் ஆகிருக்கான். நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தா 577 பாயிண்ட்டு மைனஸில் ட்ரேட் ஆகுது. நம்ம எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்கோம், 635 பாயிண்ட்டு. நம்மளும் அமெரிக்காவும் ஈக்குவலாக தான் மைனஸில் இருக்கும். சண்டை அவனுக்கு, ஆனால் இறங்குற அடி வந்து பெரிய அடி வந்து நமக்கு தான் விழுந்துக்கிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்கு சண்டை வந்தாலும், எந்த நாட்டு பிரச்சனை நடந்தாலும் பெரிய லெவலில் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தான். அவனே வெறும் 570 பாயிண்ட் தான் இந்த நாஸ்டாக் கம்போசிட் ட்ரேடு மைனஸில் இருக்கான். இவன் பாருங்கள், ஒருவேளை இது டாலரில் ட்ரேட் ஆகிறதுனால இவ்வளோ பெரிய இம்பேக்ட் காட்டுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரியல் மார்க்கெட் நம்மளது ஓப்பன் ஆகும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய கேப் டவுன் வருமா அப்படின்றது எனக்கு தெரியல, தோணலை. இவ்வளோ வருமானலாம் தெரியல. ஆனால் இவ்வளோ வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இது ஏன் இந்த அளவுக்கு ஏறுதுன்னா, இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு, அதனால தான் பெரிய லெவலில் மார்க்கெட்டில் அன்சர்டனிட்டி. அதனால் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் ப்ரெஷருக்கு வரும். அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லெவல்லாம் குறையும். அதனால் இருக்கும் போதே ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலான்னு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. எஃப்ஐஎஸ் கண்டிப்பாக நேற்று மண்டே வந்து செல் தான் பண்ணியிருக்காங்க, ஒரு 3500 கோடிக்கு மேலே. டிஐஎஸ் வாங்கி தான் இருக்காங்க. அவங்க வாங்கினாலும் மார்க்கெட்டை சஸ்டெயின் தான் பண்ண முடியுது. ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன் நாளைக்கு மறுபடியும் செல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போவே 635 பாயிண்ட்டு நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி காட்டுது. அப்போ நாளைக்கு கன்ஃபார்மாக ஒரு கேப் டவுன் அப்படின்றது நமக்கு கண்கூடாக தெரியுது. ஆனால் எந்த அளவுக்கு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர், நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இனிமேல் 8 மணிக்கு அவன் ட்ரேடிங் ஆவான். ஒருவேளை அவனுக்கு அங்கே பாசிட்டிவ் வந்துட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், மைனஸ் பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் 4 மணிக்கெல்லாம் அவங்க ஃபியூச்சர் மறுபடியும் ஒர்க் அவுட் ட்ரேட் ஆகும். அங்கேயும் சில பாசிட்டிவில் முடிஞ்சானா நமக்கு இன்னும் இந்த மைனஸஸ் எல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எவ்வளோ கேப் டவுன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் கேப் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நாளைக்கு நம்ம மார்க்கெட் நிஃப்டி 50
அந்த 9 மணிக்கு ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுன் வாய்ப்புகள் 100க்கு 100% இருக்குது அப்படின்னு தான் தெரியுது இப்போ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நைட்டு அவங்க பாசிட்டிவ்லேயே ட்ரேட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட இவன் 642 பாயிண்ட் மைனஸில் இருக்கான். ஒரு 100-200 பாயிண்ட்டு ப்ளஸுக்கு வந்தால் கூட சரி ஒரு 400 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நாளைக்கு காலையில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் ஒரு 4 மணிக்கு ட்ரேட் ஆகும்போது அவன் ஒரு 100 பாயிண்ட்டு பாசிட்டிவ்க்கே வரானே வச்சுப்போமே, இன்னும் ஒரு 200 பாயிண்ட்டு குறையும். எப்படி இருந்தாலும் 300 பாயிண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நாளைக்கு நிஃப்டி 50. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம ஒரு குத்துமதிப்பாக தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா எங்கே ஓப்பன் ஆகுனே நமக்கு தெரியாத போது சப்போர்ட் என்ன பண்ணுறது, எங்கே போடுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் போட்டு வச்சுருக்கேன். அதாவது இந்த 635 பாயிண்ட்டுக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி 635 பாயிண்ட் மைனஸ் காட்டுறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சப்போர்ட் அந்த ரெசிஸ்டண்ட்டை நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். அதாவது ரெசிஸ்டண்ட் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் ரெசிஸ்டண்ட்டு நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். பட் அது ஏன்னா கேப் டவுன்றது கண்கூட தெரிஞ்சு போச்சு. நம்ம இப்போது சென்செக்ஸில் இருக்கோம். லாஸ்ட்டு மண்டே முடிஞ்சது வந்து 80,238 முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வந்து 635 பாயிண்ட்டு டவுனு. நம்ம அந்த நம்பர்ஸ்க்கே வருவோம். அப்போ இவன் எப்படியும் ஒரு 1000-1200 பாயிண்ட்டு டவுன் ஆகிறான்னு வச்சுங்க சென்செக்ஸு. இப்போ இருக்கிறது 80,185. அதில் ஒரு 1000 பாயிண்ட் மைனஸ் 80,000 ஓப்பன் ஆகிறனே வச்சிங்களேன். 80,000 ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் 79,000 ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தால் நான் இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த 79,100 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் கண்டிப்பாக இப்படி ஓப்பன் ஆகும் போதே சடார்னு மேலே தான் போகும். கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஒரு பவுன்ஸ் இருக்கும் புல்லிஷ் சைடில். அது எது வரையும் போகும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது எல்லாமே சப்போர்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகுன்னா ஃபர்தராக சல்லுன்னு மேலே தான் போகும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் இந்த பாட்டத்தை நோக்கி வரலாம். அப்படி தான் நடக்க போகுது. நாளைக்கும் மண்டே நடந்த மாதிரி நாளைக்கு வெனஸ்டேவும் இப்படியே தான் நடக்க போகுது. என்ன ஒன்று, ரொம்ப ஒரு டாப்பில் புல்லிஷ் வந்ததுக்கப்புறம் அது செல் ஆன் ரைஸ் தான். அதை மட்டும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு நல்ல பவுன்ஸ் ஆகிட்டு மேலே போகும்போது அகைன் அங்கேருந்து அது செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஸ்லோவாக இறங்கி கொல்ல போகிறானா இல்லை மடமடன்னு இறங்க போகிறானான்னு தெரில. அது நம்ம வெயிட் பண்ணி இன்ட்ராடே டைமில் தான் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். அர்ஜென்ட் பட்டு எதையுமே பண்ணிடாதீங்க. முதல்ல மார்க்கெட் இந்த மாதிரி தான் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இதே மாதிரி ஒரு புல்லிஷ் கேண்டில் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டை உடைச்சானா 78,411 அடுத்த சப்போர்ட்டு சென்செக்ஸில். அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு 77,974. இந்த 3 சப்போர்ட் போதும். ஏன்னா மார்க்கெட் எப்படியும் டவுன் ஆனவனே மேலே புல்லிஷ் பவுன்ஸ் தான் ஆக போகுது. அதுக்கப்புறம் அது என்ன டிசைட் பண்ணுதோ அதை பொறுத்து தான். ரெசிஸ்டன்ட் பார்த்தா ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் போட்டிருக்கேன். 80,642 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ரெண்டாவது 81,311 இது செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு. இதுதான் சென்செக்ஸில் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இப்போ இது முடிஞ்சிருக்க பேஸ் வந்து லாஸ்ட்டு மண்டே வந்து 24,865 முடிஞ்சிருக்கு. இந்த ப்ளூ லைனில் ஒரு கேப் டவுன் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. நான் அதே 635 பாயிண்ட்டுக்கு தான் ஒரு இந்த சப்போர்ட் லைன்லாம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இது தான் இருக்கும். இது 24,599 இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 600 பாயிண்ட்டு அப்படின்றது அவ்வளோ எக்ஸாக்டாக 600 பாயிண்ட்டே டவுன் ஆகும்லாம் நான் நினைக்கல. ஒரு 300-400 பாயிண்ட்டுன்னா கூட இங்கேருந்து இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்க வாய்ப்பு. ஏன்னா இவன் லாஸ்ட்டு மண்டே இங்கே தான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ரேலி வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதையும் உடைச்சானா 24,492 செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கும் கீழே வந்தானா 24,385. இந்த 3 சப்போர்ட் போதும். ஏன்னா இங்கே எப்படியும் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆகும்போது அது மேலே பவுன்ஸ் தான் ஆக போகுது. அதனால் இந்த 3 சப்போர்ட்டே போதும். ரெசிஸ்டண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா
ரெசிஸ்டன்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மார்க்கெட் அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கேன். ஏன்னா இன்ட்ராடே டைமில் ஒரு டவுன் வந்துட்டு மேலே போகலாம். அதுவும் ஒரு கணிசமான தூரம் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து 24,987, அதாவது லாஸ்ட்டு மண்டே போன ஹைட்டு. அதை உடைச்சானா அதை உடைக்கிறதே கஷ்டம்தான். ஏன்னா அதுக்கு மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ட்டில் செம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன் மார்க்கெட் வந்து ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருந்தார். மார்க்கெட் நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது, ஏன் சார் அது ஓப்பன் ஆன உடனேயுமே மேலே ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போயிடுது அப்படின்னு கேட்டால், ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் செயினில் எல்லா ஆன்சரும் இந்த ஆப்ஷன் செயினில் தான் இருக்குது. இப்போ மார்க்கெட் முடிஞ்சது 24,865, 850. 850 சப்போர்ட் எவ்வளோ இருக்குது? 7.5 லட்சம் கிட்ட இருக்குது. ரெசிஸ்டண்ட்டில் ஒரு 5.25 லட்சம் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் டவுனில் தான், அதாவது குளோபல் அந்த அன்சர்டனியால தான் மார்க்கெட் டவுனில் ஓப்பன் ஆகுது. அப்போ டவுனில் ஒரு 300-400 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னே வைங்களேன். 24,700 டவுன் ஆகுது. சரி, இது வேணாம். 24,500 வரையும் மார்க்கெட் டவுன் ஆகுது 9:10க்கு. அந்த 9:15 வரும்போது இங்கே சப்போர்ட் பாருங்களேன், 33 லட்சம் இருக்குது. இதில் வெறும் 6 லட்சம் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் பாருங்கள், இது 4 லட்சம், இது வெறும் 30,000, இது 17 லட்சம், இது 2 லட்சம், இது 6 லட்சம், இது 1 லட்சம், இது 24,700, 27 லட்சம், 7 லட்சம். ஸோ அதிகப்படியாக சப்போர்ட்டில் தான் அதிகப்படியான ஓய் வந்து பில்டப் ஆகிருக்கு. அப்போது அந்த ப்ரெஷரில் மார்க்கெட் இறங்கும் போது பவுன்ஸு சடார்னா இப்படி தான் ஆகும். ஏன் ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஓஐ வந்து புட் சைடில் சப்போர்ட் ஹெவியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் மொமெண்டம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த ரெசிஸ்டண்ட்லலாம் ஓஐ வந்து பில்டப் ஆகும்போது, அப்புறம் நம்ம எஃப்ஐ வந்து செல் பண்ணும்போது, எஃப்ஐ செல் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் போய் அதிகமாக வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடில் போய் வந்து வாங்குவாங்க. அங்கே வந்து ஸ்ட்ராங்கல் 1008 ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் சைடு இன்ட்ராடே டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் ஃபர்தராக அங்கேருந்து அது கீழே இறங்கும். அவர் கேட்டதுக்கு இந்த விளக்கம், ஏன்னா அவர் புதுசு, அதனால் சொன்னேன். மார்க்கெட் 500 பாயிண்ட் டவுன் ஆகுது, ஆனால் சடார்னு 9:15 ஓப்பன் ஆகும்போது அது எப்படி மேலே போகுதுன்னா இந்த ஒரு ரீசன் தான். அப்போது இந்த ஒரு ரீசனால் மேலே போகும்போது இன்ஸ்டியூஷன் பையிங்கும் இருக்கும். அந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் பையிங்கும் கொஞ்சம் மேலே போகும். இதுக்கு தான் இந்த மாதிரி கேண்டில் தான் அதுக்கு உதாரணம். அதுக்கப்புறம் போகும்போது இது நார்மல் ரெசிஸ்டண்ட்டுக்கே போயிடும். அப்போது நார்மல் ரெசிஸ்டண்ட்டில் என்ன ஆகும்னா, அங்கே பில்டப் ஆகும். ஓயில் வந்து ரெசிஸ்டண்ட் வந்து ஹெவியாக பில்டப் ஆகிட்டே இருக்கும்போது அது ஃபர்தராக அங்கேருந்து இறங்க ஆரம்பிக்கும். ஒரு எஃப்ஐஎஸோட அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படின்னா, மார்க்கெட் நல்லா இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறம் டிஐஸ் உள்ளே பூந்து மார்க்கெட்டை தூக்கிட்டு போய் நிற்பாங்க. அந்த ஆவரேஜ் லெவல் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண லெவல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டை அங்கேருந்து அடிப்பாங்க. இதுதான் நடக்கும். அதிகப்படியாக இப்படி தான் நடக்கும். நான் இப்படி தான் மார்க்கெட்டில் பார்க்குறேன். ஸோ இப்படி நடக்கிறதுக்கு தான் நாளைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். நாளைக்கு கேப் டவுன் ஓப்பனிங் கம்பல்சரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனையும் வேர்ல்டு மார்க்கெட்டோட சிச்சுவேஷனையும் பார்த்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்க்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இங்கே இந்த லைன்ஸ் எல்லாம் இப்போ இந்த லைன்ஸ் ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே காட்டுற இந்த லைன்ஸ்லாம் கண்டிப்பாக நாளைக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏன்னா அது எங்கே ஓப்பன் ஆக போகுதுன்னு நமக்கே தெரியாது. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஒரு ஆவரேஜாக தான் நான் இந்த லைன்ஸை போட்டிருக்கேன் குத்து மதிப்பாக அப்படின்ட்டு. அதனால் இந்த லைனை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்தான். அது மட்டும் ஷியூராக தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ஷார்ட்டில் டப்புன்னு பவுன்ஸ் ஆக தான் போகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு 10 மணிக்கு மேலே என்ன டைரெக்ஷன் எடுக்குதோ அதில் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். நடுவில் இந்த ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி ஒரு புட் சைடில் வாங்கியிருந்தால் அவங்களுக்கு நாளைக்கு மறுபடியும் ஒரு அகைன் நல்ல ப்ராஃபிட் டேவாக தான் அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் மீட் பண்ணலாம்.
சந்தர்ப்பம் கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையருக்கு வருது. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் என்னுடைய ஒரு ஆலோசனை. நன்றி, வணக்கம்.